இலங்கை தேசத்தை வந்தடைந்தார் ஈரான் அதிபர். ஈரான் அதிபர் கலாநிதி இப்ராஹிம் ரைசி சற்று முன்னர் மத்தள சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தார். ஒருநாள் உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டு அவர் நாட்டுக்குள் வருகை தந்துள்ளார். உமா ஓயா திட்டம் இன்று 24 ஈரான் அதிபர் தலைமையில் உத்தியோகபூர்வமாக மக்களிடம் கையளிக்கப்படவுள்ளது. இலங்கை வந்தடைந்த ஈரான் அதிபரை பிரதமர் தினேஷ் குணவர்தன உள்ளிட்ட குழுவினர் சம்பிரதாய பூர்வமாக வரவேற்றனர். அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் விசேட அழைப்பின் பேரில் ஈரான் அதிபர் ஒருநாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இலங்கை வருகை தந்துள்ளார். இதேவேளை ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் இதன்போது கைச்சாத்திடப்படவுள்ளது. ஈரான் அதிபரின் வருகையை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு திட்டமும் போக்குவரத்து திட்டமும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளையில் ஈரான் அதிபரின் பாதுகாவலர்கள் பலர் இலங்கை வந்துள்ளனர். ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி இன்று 24 இலங்கைக்கு விஜயம் செய்திருக்கின்றார். ஈரானிய உதவியில் கட்டப்பட்ட உமா ஓயா பல்நோக்கு திட்டத்தை திறந்து வைப்பதற்காக இந்த விஜயம் அமைந்திருக்கின்றது. தற்போது ஈரான் அதிபரின் பாதுகாப்புக்காக ஈரானிய பாதுகாப்பு அதிகாரிகள் பலர் இலங்கைக்குள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் ஈரான் அதிபரின் வழித்தடத்தில் தங்கள் அனைத்து பாதுகாப்பு சோதனைகளையும் நிகழ்வு மைதானத்தில் மேற்கொண்டு வருகின்றனர். ஈரான் அதிபர் மத்தள விமான நிலையத்திலிருந்து இலங்கை வந்தடைந்திருக்கின்றார். பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையில் பல ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்ட பின்னர் உமா ஓயாவுக்கு சென்று பின்னர் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி மீண்டும் ஈரான் திரும்புவார்.